ஸ்டேட் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான ஜாப் தான். அண்ட் டெம்பரவரியாகவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு 12/12/2024 சரிங்களா. அடுத்த மாதம் நீங்கள் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாப், அதாவது எஸ்பிஐ பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. இதில் எப்படி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற எல்லா ஃபுல் டீட்டெயிலும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ, அதாவது எஸ்பிஐ அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. இதில் நம்ம எங்கே கேரியர்ஸ் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேரியர்ஸ்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ஜாப் வெளியிட்ருக்காங்க சரிங்களா. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேடர் ஆஃப் ஆஃபீஸர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெஷல் கேடர் ஆஃப் ஆஃபீஸரில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஒன்று டெம்பரவரியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக கொடுத்துருக்காங்க. இதில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கு டேஷ்போர்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர், அதாவது ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் தான் உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்ன ஜாபுக்கு இது வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம் டெப்டி சிஐஎஸ்ஓ அப்படின்ற இது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ப்ராஜெக்ட்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 50 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப் டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேலரி, அதாவது 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh வரைக்கும் 1 crore வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு டிஜிஎம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 38 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 18 lakhs வரைக்கும் நீங்கள் பர் இயர் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாம் உங்களுக்கு மும்பையில் தான் உங்களுக்கு வேலையே இருக்கும் அப்படின்றது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. மகாராஷ்டிரா மும்பையில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும். 5 year பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் பீரியட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கெட் டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அல்லதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஷார்ட் லிஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு இன்டர்வியூ மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஏஜ் அண்ட் ரிலாக்ஸேஷன் யூஆர் பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கோர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஜிஎம் டெப்டி சிஐஎஸ்ஓ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பேச்சுலர் ஆஃப் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரி அண்ட் சைபர் செக்ரட்டரி அண்ட் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு டிஜிஎம்மில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 15 இயராவது இருக்கணும். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 to 10 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரியில் நீங்கள் இப்போ முடிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியும் இல்லைனா எம்சிஏ அண்ட் எம்இ எம்டெக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிஷியன்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 2 இயர்லேருந்து 10 இயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க. இது வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் தான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஜாப் லொக்கேஷனும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பையில் தான் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்னொரு அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். சரிங்களா, ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நிரந்தரமான வேலை தான். அதை நீங்கள் இங்கிலீஷ்ன்றது நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 12 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கால் பண்ணி கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 22ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதா இருந்தாலும் சரி, அண்ட் ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான வேகன்சி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஜாப்ன்றதை பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் இன்ஜினியர் ஃபயருக்காக வந்து பார்த்தீங்கன்னா 101 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பிடபிள்யூடிக்கு வந்து தனியாக இருக்கும். இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரில் வந்து 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு பிளிங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் இன்ஜினியரிங் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கலில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேனாலும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கு எக்ஸாமான சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இம்பார்ட்டன்ட் நோட்ஸு அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த இதுக்கான ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தாவே போதும், உங்களுக்கு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபயருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ ஃபயர் எக்ஸிக்யூட்டிவில் அதாவது எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் காலேஜில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக்கு சேஃப்டி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் இந்த ஃபயர் டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் சேஃப்டியை பற்றி நீங்கள் படிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் காலேஜில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸு தேவையே கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மற்ற இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் டீட்டெயில் அதாவது டீட்டெயில்ஸ் ஆஃப் லவ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஃபயர் எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 48,480 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 85,920 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா டிஏ ஹெச்ஆர்ஏ சிசிஏ பிஎஃப் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் அலவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அலவுன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த அலவுன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவிலுக்கும் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அண்டு எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டாவிலையும் கொடுத்துருக்காங்க, கர்நாடகா அண்ட் பெங்களூர் இதில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த நியரஸ்ட்டாக இருக்கீங்களோ எந்த சென்டர் உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது அந்த இடத்துல வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, என்னென்ன வந்து சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னோட சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஆக்டிடியூடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 110 கொஷின் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கும். அண்ட் ப்ரொஃபஷனல் நாலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 கொஷின் இருக்குது, 100 மார்க்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், 45 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து டோட்டலாக டைம் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு மைனஸ் மார்க்கு கிடையாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வித நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது. இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி இவங்க அப்ளிகேஷன் ஃபீஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் கேட்டகிரியை பொறுத்து, அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இந்த கேட்டகிரியை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஒன்று டெம்பரவரியாகவும் வெளியிட்டிருக்காங்க, ஒன்று பர்மனெண்ட்டாகவும் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ காய்ஸ், தேங்க்யூ.